ஆயுதப்படை காவலர்கள் குடியிருப்புகள் அருகே சாலைகள் மோசமான நிலையில் இருப்பதும் அங்கு வாழும் மக்கள் மற்றும் போலீசாரின் குடும்பங்களை பெரும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் காவலர்களின் பாதுகாப்பிற்காக செயல்படும் ஆயுதப்படை காவலர்களின் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள சாலைகள் மோசமான நிலையில் இருப்பது அங்கு வசிக்கும் மக்கள் மற்றும் போலீசாரின் குடும்பங்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கியுள்ளது. சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ள போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஆவேசம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள புதுப்பேட்டை பகுதியில் சுமார் 650 காவலர்கள் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இக்குடியிருப்புகள் ஆயுதப்படை போலீசாருக்கே ஒதுக்கப்பட்டவை. வெறும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களே இல்லை. காவலர்களுக்கென பல்வேறு நலத்திட்டங்களும் இந்த பகுதியில் செயல்படுகின்றன. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவின் தலைமையில் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக அங்காடி கடை தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கடைக்கு செல்லும் சாலை பாதுகாப்பானதாக இல்லை என்பது பெரிய பிரச்சனையாக உள்ளது என புகார் எழுந்துள்ளது. இந்த சாலை முழுவதும் குழிகள், பள்ளங்கள், மழை நீரால் கரைபோன நிலை என பல்வேறு இடர்களால் நிரம்பியுள்ளது. மழை நேரங்களில் சாலையில் தண்ணீர் தேங்குவதால் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. போலீசார் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கும் அளவுக்கு சாலையின் நிலை மோசமாக உள்ளது எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். முதியோர் மற்றும் குழந்தைகள் இந்த சாலையில் நடந்து செல்லும் போது குழிகள் உள்ள இடம் தெரியாமல் தவறி விழும் அபாயம் ஏற்படுகிறது. இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் பல முறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்திருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது கவலையை ஏற்படுத்துகிறது என அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த சாலை மழை நேரங்களில் முழங்காலுக்கு மேலாக தண்ணீர்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனைகள் குறித்து சுமார் 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தான் இருந்து வருகிறது. மேலும் இருக்கக்கூடிய அந்த சாலை சீரமைக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த சாலை, அதாவது காவலர் குடியிருப்புக்கு செல்லக்கூடிய அந்த சாலையும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் இருக்கக்கூடிய இந்த பாதி சாலைக்கு தாண்டி அடுத்தபடியான சாலைகள் சீரமைக்கும் பணியாக சிறப்பாக நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த சாலை மட்டும் ஏன் விட்டு சென்றுள்ளனர் என்பது கேள்விக்குறியாகிறது. மேலும் இதனால் இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தினர் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்போது அந்த சாலையில் மழை நீர் நிறைந்த குழிகள், பராமரிப்பு இல்லாத பாதைகள், இடமெங்கும் ரப்பீஸ் மற்றும் கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன. இது மக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கிறது. இந்த நிலைமைக்கு விரைவில் முடிவு எடுக்கப்பட்டு பாதுகாப்பான சாலை வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என ஆயுதப்படை காவலர்கள் குடியிருப்பு மக்கள் சென்னை காவல் ஆணையர் அருண் IPSக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ரஃபீக்.